Hello viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Avengers Assemble Season 1 Episode 3 Ghost of a Chance. பண்ண நம்ம ஃபால்கன் பையில காட்டுறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் நாள் அவெஞ்சர்ஸ் மீட்டிங்க்கு வேக வேகமா போறான். அதுவும் கையில ஏதோ முக்கியமான பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அவன் தான் அப்படி வேக வேகமா போவான். ஆனா டோனி சும்மா கேசலா போவான். ஏன்னா நம்மளாலதான் என்னைக்குமே டைமை கீப் அப் பண்ண மாட்டானே. என்ன ஃபால்கனுக்கு ஃபர்ஸ்ட் நாளுங்கிறதுனால கொஞ்சம் பதட்டம். டோனி பைய வேற சும்மா இல்லாம அவன் கையில வச்சிருந்த பாக்ஸ புடிட்டு போவானே. ஐயோ குடுங்க குடுங்கன்னு எவ்வளவு கேட்டாலும் பயபுல விளையாண்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு வழியா ஸ்டார்க்கோட பில்டிங்க்கு வந்து சேர்ந்துருவானுங்க. ஃபால்கன் தான் கொஞ்சம் பதட்டமா இருப்பான். என்ன ஆல்ரெடி 10 நிமிஷம் லேட் ஆயிருச்சு. பதட்டப்படாம வாடான்னு உள்ள கூட்டு போனேன். அங்க மீட்டிங்ல இவங்க அடித்தல் உதைத்தல் குத்தல் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. உள்ள போனவனே அந்த அல்கு பைய அந்த பெட்டியில என்ன இருக்குன்னு தான் கேப்பான். ஒரு வேளை பாம கொண்டு வந்து பிளாஸ்ட் பண்ண போறானோன்னு ஓபன் பண்ணி பார்த்த உள்ள குக்கீஸ் இருக்குது. இதெல்லாம் இந்த எருமாட்டு பையில சாப்பிடுவானுங்களா? இவனுதான் பெரிய அவெஞ்சர்ஸ் டீம்னு பார்த்தா கொய்யால அல்கு தாரு பிளாக் வீடோன்னு 3 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க. கேப்டனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வெளியில வந்தவனே ஹாக்கை மேல தெரியாம இடிச்சிருவான். அவனுக்கு இவன் யாருன்னே தெரியலாமா. போன எபிசோட்ல ரெட் ஸ்கல்லி மோடாக்கி இவங்க 2 பேரும் சேர்ந்து தானே அழிச்சாங்க. அந்த மேட்டரை சொன்னா புதுசா பாக்குற மாதிரி பாப்பான். அட சும்மா விளையாடுறான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. அப்படி இவனுங்க கேஷுவலா எடுத்துட்டு பேசிட்டு போவானுங்க. அப்ப அங்க இருக்க செவுத்துல எல டோனி அது நான் கிடையாதுன்னு ஹாக்கை கத்திட்டு இருப்பான். அப்படின்னா இந்த ஹாக்கை யாரா இருக்கு? பயங்கரமா வேற லுக்குறான். இப்ப ஃபால்கன் அவெஞ்சர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டான்ல. சோ நேரா கூட்டு போய் அவன் ரூம காட்டுவான். பார்த்தா குப்பை கடங்க மாதிரி இருக்கும். என்னடானா நம்ம டோனி ஸ்டார்க்கு ரிசர்ச் பண்ணி ஃபெயில் ஆகும்ல, அந்த மிஷின்ஸ் எல்லாமே இங்கதான் தூக்கி போட்டிருப்பான். இது மட்டும் இல்லாம இன்னும் ஃபால்கன் நிறைய விஷயத்த கத்துக்கணும்னு ரொம்ப சீரியஸா சொல்லுவான். சரி ஓகேன்ட்டு அவன் ரூம ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்க ஹாக்கை பைய வித்தியாசமா சுத்திட்டு இருந்தான்ல, அவன் நேரா ஆர்க் ரியாக்டர்ட்ட போவான். ஆக்சுவலா டோனி ஸ்டார்க் பெர்மிஷன் இல்லாம அங்கெல்லாம் போக கூடாது. இந்த மேட்டரை நம்ம ஜார்விஸ் சொல்லுமா. அப்படியே அழகா அடிச்சு உடைச்சு நொறுக்கிட்டு நேரா போய் அந்த ஆர்க் ரியாக்டர் ஆன் பண்ணுவான். ஏதோ பிசாசுங்க மாதிரி வெளியே வருங்க. இதுங்க தான் ஃபேண்டம்ஸ். நம்ம ஊரு படி ஆவிங்கன்னு சொல்லலாம். ஒரு 5 பேர் வெளியில வரும்போதே டப்புன்னு போர்ட்டல் மூடிரும். என்னன்னா அந்த மிஷின் இன்னும் கம்ப்ளீட்டா ரெடி ஆகல. இவங்க ரெடி பண்ணா மட்டும்தான் மத்தவங்க எல்லாத்தையுமே இங்க கொண்டு வர முடியும். ஆக்சுவலா இதுங்க எல்லாம் வேற்று கிரகத்தை சேர்ந்ததுங்க. நம்ம ஊராண்டா வந்து எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்க பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராது. எங்க நம்ம டோனி ஸ்டார்க் ஒவ்வொருத்தர் ரூமா கூட்டு போய் காப்பான. அப்போ தாரோட ரூம் காட்டுவான். ஆஸ்கார்ட் மாதிரியே பெருசா இருக்கும். ஏன்னா அந்த மூதேவி இப்படித்தான் வேணும்னு கேட்டிருந்தானாமா. உள்ள பார்த்தா பில்க் ஸ்னைப் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். இவனுக்கு இதே வேலை. அப்புறம் நம்மளுங்க அடுத்த ரூமுக்கு கிளம்புவாங்க. தார் வந்து வேற குக்கீஸ் வச்சிருக்கியா ஃபால்கன் கேட்டுட்டு இருப்பான். திடீர்னு அந்த ஃபேண்டம் தோரை இழுத்துட்டு உள்ள போயிரும். நெக்ஸ்ட் ஹாக்கையோட ரூம் கேச்சா கன்றாவியா கேவலமா எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி வச்சிருப்பான். ஏன் அப்படி ரூம் வச்சிருக்கான்? இப்ப எங்க இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா லேப்ல இருக்கான்னு தெரியும். அங்க போய் இந்த மூதேவி பாப்கார்ன் பண்ணாலும் பண்ணுவான்னு ஃபால்கனை ஹல்க் ரூம பார்க்க சொல்லிட்டு போவான். ஏன்னா இப்ப ஃபால்கனுக்கு கொடுத்திருக்க ரூம் நெப மோசமா இருக்குல்ல, அது வரைக்கும் யார் கூடயாச்சும் தங்கணும்ல, அதனாலதான் ஒரு ரூமா காட்டிட்டு இருப்பான். எப்படி இவனு சொல்லிட்டு போயிருவானுங்க. அங்க டிவிக்குள்ள இருந்து ஆக்கையும் தாரும் எங்களை காப்பாத்துங்கன்னு கத்திட்டு கிடப்பானுங்க. நெக்ஸ்ட் ஹல்கோட ரூம்குள்ள பயந்துகிட்டே போவான். அந்த ரூம் நிறைய குட்டி குட்டி கண்ணாடி பொருட்களோட நீட்டா கிளீனா இருக்குது. அப்படி இருந்தா கண்டிப்பா இது ஹல்கோட ரூமா இருக்க வாய்ப்பே இல்ல. என்ன அந்த மூதேவி வந்தா அடிச்சு உடைச்சு நொறுக்கிறதான வேலை. பிளாக் விடோவோட ரூமா இருக்கும்னு அங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பான். பார்த்தா ஹல்கு பைய பின்னாடி வந்து நிப்பான். ஆள உடுப்பா சாமி அங்க இருந்து எஸ்கேப். அப்போ கேப்டன் அமெரிக்கா வந்து பிராக்டிஸ் பண்ணலாமான்னு கூப்பிடுவான். அவன் தான் எல்லாத்துக்குமே ரோல் மாடல் ஆச்சு. ஃபால்கன் சந்தோஷம் தங்க முடியாம வாங்க போவன்னு அடிச்சு புடிச்சு கூட ஓடுவான். எங்க அந்த ஃபேண்டம் நெக்ஸ்ட் ஹல்க போய் கவர் பண்ணிரும். எங்க அயன்மேன் பையன் ஜார்விஸ்ட பேசி பாப்பான். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. போய் பார்த்தா தாரும் ஹாக்கையும் அந்த ஆர்க் ரியாக்டர் மிஷினை ரொம்ப சின்சியரா ரெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா இங்க எல்லாம் கை வைக்க கூடாதுன்னு டோனி முன்னாடியே சொல்லியிருக்கான். அவனுக்கு வேற குறுகுறுன்னு பாப்பானுங்களா. ஏதோ சரி இல்லையேன்னு டோனி ஸ்கேன் பண்ணி பாப்பான். அதுங்களோட உண்மையான உருவம் தெரியும். எங்க நம்ம கேப்டனும் ஃபால்கனும் நம்ம சீரியஸா ஃபைட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கேப்டன் ஒரு சைடா ஒளியுவான. அந்த டைம் ஃபேண்டம் வந்து அவனையும் மாத்திரும். மாறின உடனே ஃபால்கனை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுவான். அது மட்டும் இல்லாம அவன் அந்த ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போயிருவான். ஃபால்கனால என்ன கதவு கூட வச்சிட்டு வர முடியாது. உடைக்கிறது நொறுக்கிறதா அவனுக்கு வேலையே. சும்மா ஜிம்பிளா அடிச்சு நொறுக்கிட்டு வெளியில வந்துருவான். என்ன அது கேப்டன் இல்லன்னு மட்டும் அவனுக்கு நல்லா தெரியுது. அப்படி இவன் எஸ்கேப் ஆகி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு பிளாக் விடோவும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. நிலைமை சீரியஸ் ஆயிடுச்சு. அயன்மேன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அவங்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே இல்ல. ஆனா நம்மால திடீர்னு என்ட்ரி கொடுத்து பிளாக் விடோ பலந்து கட்டிட்டு ஃபால்கனை கூப்பிட்டு அங்க இருந்து எஸ்கேப். அப்படி போனவனே ஏதோ ஒரு சீக்ரெட் ரூமுக்கு போய் எல்லா கதவையும் சாத்திக்குவானுங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு ஃபால்கனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப நம்ம ஃபால்கனோட மாஸ்க் அல்ட்ரா வயலன்ட் ரேஸ்க்கு மாத்துன்னு சொல்லுவான். ஏன்னா அப்பதான் யாரு உண்மை யாரு பொய்ன்னு தெரியும்.
அவன் மாத்திட்டு பார்த்தா திடீர்னு அல்கு பையன் வந்து ஒத்தே அடி பண்ணி பையன் என்னமா அடிச்சிட்டான்னு அடுத்தடி வாங்குறதுக்குள்ள அங்க இருந்து எஸ்கேப் வெடுவான அவன் பில்டிங் எல்லாம் கண்டமேனிக்கு டேமேஜ் பண்ணி வந்து தடுப்பான். ஃபால்கனுக்கு ஹல்க் அடிக்கணுமான்னு ஒரு சின்ன ஃபீலிங். ஏன்னா அவனும் இவங்க டீம் தானே. பட் நம்ம அயன்மேன் செக் பண்ணி பார்த்தால இவனுக்கு உண்மையே கிடையாது, ஹல்கோட ஒரு காப்பி. இப்ப ஹல்கா இருக்க உடம்புல எல்லாமே டார்க் எனர்ஜியால மாத்தப்பட்டிருக்காமா. பட் நம்ம ஆளுங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு இவனுக்கு சுத்தமா தெரியல. முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு பாப்பானுங்க. ஆனா நோ யூஸ், அயன்மேன் அழகா புடிச்சு மாத்திடுவானுங்க. இனி பெண்டிங் இருக்கிறது ஃபால்கன் மட்டும் தானே. சோ எல்லாம் வாட்டி வாட்டி தோத்துவாங்க. அப்படியே கட் பண்ண நம்ம உண்மையான அயன்மேன் எங்கேயோ டெலிபோர்ட் ஆயிருக்கான். பார்த்தா நம்ம ஆளுங்க எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க. டோனிக்கு மட்டும் ஒரு மேட்டர் நல்லா புரிஞ்சு போச்சு. அதுங்க எல்லாம் வேற்று கிரக வாசிங்க. ஒரிஜினல் ஆளுங்களை வேற இடத்துக்கு அனுப்பிட்டு அவங்க டூப்ளிகேட்டா வாழ்ந்துட்டு இருக்காங்களாமா. என்ன இது எல்லாத்தையுமே மத்தவங்க ஏதோ டிவில பாக்குற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க ஆர்க் ரியாக்டரை நோண்டிட்டு இருக்கத பார்த்தோன்னே விஷயம் பெருசாயிருச்சுன்னு அங்க இருக்க போர்ட்டல ஒட்டன்னு உடைச்சு பாப்பானுங்க. ஓப்பனே ஆகாது. இவங்கள பத்தி அந்த பேய்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த ஃபேண்டம்ஸ் கூட்டம் கூட்டமா ஏகப்பட்ட பேர் கிளப்பிட்டு வருவாங்க. போச்சா நம்ம ஆளுங்க நல்லா மாட்டிக்கிட்டானுங்க. எங்க அல்கு பைய ஃபால்கனை போட்டு ஓட விட்டு அடிப்பானா ஆக தப்பிச்சாகணுமேடா சாமி, இல்லன்னா பொழந்துருவான்ல. சோ அடிச்சு புடிச்சு லிப்டோட டோரை ஓபன் பண்ணிட்டு அடியில குதிச்சிருவான். நல்ல வேலை அங்க சேஃப்டியா ஒரு இடம் கிடைச்ச உடனே போய் உட்கார்ந்துக்குவான். அப்ப எல்லாத்தையும் அங்க செக் பண்ணி பாப்பான். பயப்புள்ள ஏகப்பட்ட பணம் வச்சிருக்கான், ஆனா ரூம் மட்டும் சின்னதா கொடுத்துட்டானேன்னு ஒரு ஃபீலிங். அப்புறம் அவன் டெஸ்டிங் காண்டி செஞ்சு வச்சிருந்த வீடியோ எல்லாம் பாத்துட்டு இருப்பான். அதுல அவன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் திடீர்னு போர்ட்டல் ஓபன் ஆகி உள்ள இருந்து அந்த ஃபேண்டம் வெளியே வந்திருக்கு. அப்ப எல்லா பஞ்சாயத்தையும் ஆரம்பிச்சு வைக்கிறது இந்த அயன்மேன் பையதான். அப்படின்னா என்ன இருக்கு, இது ஒன்னே ஒண்ணு மட்டும் வெளியே வந்து ஃபர்ஸ்ட் ஹாக்கைய பிடிச்சிருக்கு. அடுத்து ஓபன் பண்ணி இப்ப அவெஞ்சர்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஓபன் பண்ணி இந்த உலகத்தையே பிடிக்க வேண்டியதானே. எப்படி அவன் பாத்துட்டு இருக்கும் போதே அந்த அல்கு பையன் வந்து ஒத்தே அடி நேரா அல்கோட ரூம்குள்ளேயே போய் விழுவான். ஃபால்கனை பத்தி சொல்லவா வேணும், நைஸா கண்ணுல மண்ணு தூக்கிட்டு எஸ்கேப் ஆக பாப்பான். என்ன இது அல்கோட ரூம், உள்ள ஏதாச்சும் வெடிச்சது தண்டனக்காதான். சோ அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆவான். இந்த பக்கம் தோரு, அந்த பக்கம் கேப்டன் அமெரிக்கா, மொத்தத்துல நடுவுல வச்சு செய்ய போறானுங்க. அப்போ இடையில அயன்மேன் வந்து அடிச்சு தூக்கிட்டு போவான். அவனுக்கு அலையாக டிமிக்கி டேக்கெல்லாம் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருவான். ஆனா என்ன இடையில ஹல்க் வந்துருவான். அவ்வளவுதான், அந்த இடமே தெரிச்சிரும். பயப்புள்ள எங்கேயோ ஓட்டைய போட்டு எஸ்கேப் ஆயிட்டான். கண்டிப்பா ஆளுல கூட்டு வருவான். அப்ப பாத்துக்கோன்ட்டு கிளம்பிடுவானுங்க. ஆனா ஃபால்கன் அண்டர் கிரவுண்ட்ல ஒளிஞ்சிருப்பான். இப்ப இங்க நம்ம ஆளுங்க அந்த ஃபேண்டம் கிட்ட மாட்டிட்டானுங்கல்ல. டோனி என்ன பண்ணுவான், ரிப்பல்சரை வச்சு அட்டாக் பண்ணுவான். ஆனா அதுங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. உடனே கேப்டன் அமெரிக்கா கையில அடிச்சு பாப்பான், அடிபடும். எது போதுமே சோகத்துல இருந்தவனுக்கு சொர்க்கம் கிடைச்ச மாதிரி ஹல்கெல்லாம் பாஞ்சு பிரிச்சு மேஞ்சிட்டு இருப்பான். ஒன்னு ரெண்டுனா பரவாயில்ல, எக்கச்சக்கமா வந்துருச்சுங்களா, முடிஞ்ச அளவுக்கு போட்டு அடிப்பாங்க. இவ்வளவு நேரம் இல்லாம இப்ப ஏன் கூட்டம் கூட்டமா வர்றாங்கன்னா அங்க போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டானுங்க. இப்ப நம்ம ஆளுங்க மட்டும் விட்டானுங்க. அவ்வளவுதான், ஒட்டுமொத்த பூமியுமே பேயாதான் சுத்தும். எங்க இவங்க ஓபன் பண்ணி வச்சுட்டு ஏன் இன்னும் வரலன்னு முழிச்சிட்டு இருப்பானுங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க தான் அங்க வச்சு செஞ்சுட்டு இருக்கானுங்களே. இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இந்த பாதையை உடைச்சு தள்ளணும், அப்பதான் அவங்களால வர முடியும். சோ ஹல்கு பைய குமாங்குத்தோ அடிய போட்டு உடச்சிட்டு இருப்பானு. அந்நேரம் நம்ம ஃபால்கன் பைய ஏதோ புத்திசாலி மாதிரி இடையில பூந்து எல்லா டிவைஸையும் போட்டு ஒட்டன்னு உடைச்சு நொறுக்கி தள்ளிட்டு இருப்பான். அப்புறம் தான் மேட்டரே சொல்லுவானுங்க, ஒட்டடா ஒட்ட நல்லா ஒட்டன்னு. ஏன்னா இப்ப ஃபால்கன் இந்த டிவைஸை கம்ப்ளீட்டா உடைச்சிட்டான். அப்புறம் அவெஞ்சர்ஸ் மொத்தமும் லிம்போல மாட்டிக்குவாங்க. எஸ், அந்த இடத்துக்கு பேரு லிம்போ. கொஞ்சம் அசருவான். அந்த கேப்ல ஃபால்கன் அடிச்சு போட்டு அவனோட ரெக்கையும் பிச்சு போட்டுருவானுங்க. அதோட விட்டா பரவாயில்லையே, எல்லாம் சேர்ந்து ரவுண்டு கட்டி அசிங்கப்படுத்தி மிதிப்பானுங்க. ஒரு வழியா அந்த டூப்ளிகேட் ஹல்கு பைய பாதையை உடைச்சு ஃப்ரீ பண்ணி விட்டுருவான். ஆனா அவெஞ்சர்ஸ் சாப்பிடிக்காம விட மாட்டாங்கல்ல, எல்லாம் அசம்பிள் ஆகி செஞ்சு விட்டுட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் ஃபால்கன் அடிச்சு போட முடியுமா, அவன் என்ன டம்மி பீஸ? நான் எல்லாம் அவெஞ்சர்றான்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெக்கையை கண்ட்ரோல் பண்ணி அங்க பெரிய சூறாவளியை ஒன்னு உருவாக்கி விட்டுருவான். அதே நான் கம்ப்ளீட்டா அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே அந்த சொல்லலாம் மாட்ட வச்சு நேரா அந்த போர்ட்டல் வழியா லிம்போக்கு தள்ளி விடும். சோ அப்படி எல்லாத்தையுமே பாஞ்சடிச்சு பறந்தடிச்சு ஒரு வழியா லிம்போக்குள்ள தள்ளிடுவான். அவனோட ரெக்கையும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துக்கும். இப்ப என்னன்னா இந்த டூப்ளிகேட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நம்மளோட சக்தி இருக்கும், பவர் இருக்கும், ஆனா திறமை இல்லையே. சோ ஈஸியா பிளந்துடலாம்ல. சோ அதனால நம்மளுக்கு டூப்ளிகேட் எல்லாம் போட்டு செஞ்சு எடுப்பானுங்க. சோ அப்படி எல்லாத்தையும் அடின்னு அடிச்சு எல்லாத்தோட சொல்லியுமே முடிச்சிருவானுங்க. சரி இவனுங்களோட முடியும்னு பார்த்தா இன்னும் பேய்ங்க மாதிரி கூட்டம் கூட்டமா வருவானுங்க. ஹல்கு கைத்தட்டியே அம்புட்டு வேறையும் காலி பண்ணி விடுவான். அப்படி அடிச்சதுலயே அம்புட்டு வேறும் காலி. ஒரு வழியா பஞ்சாயத்தெல்லாம் ஓவரா வெளியே வந்த உடனே ஃபால்கனை வச்சே அந்த மிஷின் எல்லாம் உடச்சு தள்ள சொல்லிடுவானுங்க. பஞ்சாயத்து ஓவர். என்ன ஃபால்கனுக்கு அவன் ரூம் நினைச்சு நம்ப கவலை. பட் அயன்மேன் நான் உனக்கு வேணா ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிடுவான். அவனும் அதுக்காண்டி பெரிய ரூம் அண்ணாச்சு, நான் அசத்தலா சூப்பரா ரூம் வேணும்பா. அந்த டைம் நம்ம ஹாக்கைக்கு குக்கி ஸ்மெல் அடிக்கும். ஒண்ணும் இல்ல, கீழே தான் அந்த பாக்ஸ் கிடக்கும். அதை எடுத்து ஹாக்கை சாப்பிட போவான். அல்கு புடுங்கி வம்பு பண்ணுவான். கூட நட்டாசா ஒரு சைடு கத்திட்டு இருப்பா. தார் பைய விடுவானா. இப்படியே மாத்தி மாத்தி அவங்க சில்லறத்தனமா சண்டை போறத பார்த்துட்டு வீடு மாதிரி வேற எதுவும் வராதுடா கொய்யாலன்னு நம்ம ஃபால்கன் பைய சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.